அடுத்து பாருங்க, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே போகுமப்பா அப்படின்னு நிபுணர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மூன்றாவது முறையா பெட்ரோல் விலையை உயர்த்திட்டாங்க. அதே நேரத்தில் அரசு என்ன சொல்லுது? பெட்ரோல் சிக்கனம் தேவை அப்படின்னு சொல்லுது. மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம், என்னெல்லாம் செஞ்சா சிக்கனமா பயன்படுத்த முடியும்னு மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? பெட்ரோல் டீசல் சிக்கனத்துக்கு முக்கியமானது எலக்ட்ரிக் பைக் பயன்படுத்தலாம். தேவையில்லாத முறையில் பைக் எடுத்து சுற்றுவதோ கார் எடுத்து சுற்றுவதோ குறைத்தால் அதன் மூலமாக சிக்கனப்படுத்தலாம். நம்ம சில நேரம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம், சமயத்துக்கு நம்ம ஆஃப் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிடணும். சிக்கனப்படுத்தினா என்ன, வண்டியை கொண்டு வீட்டில் லாக் பண்ணிட்டு வீட்டில் பெட்டில் போட்டு படுத்துக்கிட வேண்டியதான். வேற என்ன? நடுக்காட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், இப்படி கூட இப்படி போவோம், எப்படி போக முடியும்? நடந்தா போக முடியும்? இது கட்ட வண்டியா வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம டிரான்ஸ்போர்ட் குறைச்சிக்கலாம், சைக்கிள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தேவைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எப்படி சிக்கனமா வர எல்லாமே குடிச்சோம் போய் சிக்கனமா இருக்கிற வாய்ப்பே இல்லையே. மேக்சிமம் நம்ம கிலோமீட்டர் போகும்போது ஒரு 40 to 60 கிலோமீட்டருக்குள்ள போகலாம். எங்கேயாவது சிக்னல்ல வெயிட் பண்ணும்போது இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பெட்ரோல் மிச்சம் பண்ணலாம். வேகம் நம்ம 40லே போனோம்னா கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். அப்படியெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாலே கொஞ்சம் பெட்ரோல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மெயின் ஆயில் சைஸ் கரெக்டாக பண்ணிக்கணும். ப்ளக் ஹேர் ஃபில்டர் கரெக்டாக மாற்றிக்கணும். இப்போ 12 கிலோமீட்டர் கரெக்டாக ப்ளக் ஹேர் ஃபில்டர் மாற்றிக்கணும். 2 வீல்லையும் டயர் காற்று கரெக்டாக இருக்கணும். டயரில் அப்போ செயின் கரெக்டாக இருக்கணும். ஒன்று டைட்டாக இருந்தாலும் சரி லூஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக மைலேஜ் வராது. பிரேக் டைட்டாலும் பிரேக் லூஸ் இல்லாமல் கரெக்டாக டைட்டாக மீடியம் நார்மலாக ஓட்ட கற்றுக்கணும். அதிகமாக நான் நார்மலாக அதிகம் ஸ்பீடு நார்மலாக ஸ்பீடு ஓட்டினா போதும், மைலேஜ் ஆட்டோமேட்டிக் மைலேஜ் வரேன். பெட்ரோல் வண்டி ஓட்டி சர்வீஸ் போய் தான் பேட்டரி வண்டி வாங்கியாச்சு. 3 வருஷம் ஆகி போச்சு. ஒன்றும் பிரச்சனை சார்ஜ் போடுறோம், ஓட்டுறோம், அவ்வளோதான். இப்போ 4 பேர் 5 பேர் போகிறதா இருந்தால் கார் எடுத்துக்கலாம். ஒருத்தர் 2 பேர் போகிறதா இருந்தால் வண்டி யூஸ் பண்ணலாம். வண்டியும் இல்லாமல் நடந்து போகிற தூரத்துக்கு நடந்தே போகலாம். சாதாரண வண்டி மைலேஜ் கொடுக்குற வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நல்லபடியாக பெட்ரோல் மைலேஜ் மிச்சம் பண்ணலாம். வெளிநாட்டுகளெல்லாம் ஒரு ரூல்ஸே கொண்டு வந்துட்டாங்க. சைக்கிள் யூஸ் பண்ணுறது, நடந்து போகிறது, அது மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் பொது போக்குவரத்து யூஸ் பண்ணுறது, குறுகிய தூரங்களுக்கெல்லாம் நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்.